மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கு அது தஞ்சை மாவட்டத்துக்கான பிரச்சனையாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இந்த சம்பவம் நடந்தபோது எல்லா சங் பரிவார அமைப்புகளும், பிஜேபி, இந்து முன்னணி, விஸ்வ ஹிந்து பரிஷத், எல்லா அமைப்புகளுமே இதை ஒரு தேசிய பிரச்சனையாக மாத்தினாங்க. பிஜேபியினுடைய தேசிய அளவிலான ஒரு விசாரணை குழு வந்து போச்சு. அதே போல மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள், பேரு சுயேட்சையான அமைப்பு, ஆனா மத்திய அரசினுடைய, மோடி அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம். அவங்க வந்துட்டு போனாங்க. இப்படி பல விசாரணை நடந்து கடைசியாக சிபிஐ வேணும்னு கேட்டு மதுரை கிளையில நீதிபதி சுவாமிநாதன், ஜிஆர் சுவாமிநாதன், அவர் சிபிஐக்கு உத்தரவிட்டு இப்ப சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கு. அந்த சார்ஜ் ஷீட்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய விவரம், இத்தனை காலமாக பாஜகவும் அதனுடைய பரிவாரங்களும் மக்கள் மத்தியில முன்வைத்து கொண்டிருந்த பொய்யான பிரச்சாரத்தை தகர்த்து இருக்கிறது அப்படிங்கறத முதல்ல சொல்லணும். மத மாற்றம் அப்படிங்கிறத அவங்க அடிப்படையாக வைத்து ஒட்டுமொத்த விஷமத்தனமான பிரச்சாரத்தை கிறித்துவ பள்ளிக்கூடங்களுக்கு எதிராக, கல்வி நிலையங்களுக்கு எதிராக, கிறித்துவ அமைப்புகளுக்கு எதிராக, கிறித்துவ சமூகத்திற்கு எதிராக அவங்க தொடர்ந்து பண்ணாங்க. இப்போ சிபிஐ சொல்லி இருக்கிறதுங்கிறதுல கூடுதல் முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா பொதுவாகவே சிபிஎம் உள்பட பல எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறோம்னா, அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள்ல பிஜேபியினுடைய ஊடுருவல் அதிகமாக இருக்கிறது. அந்த தலைமையை கைப்பற்றி அந்த நிறுவனங்களை ஆர்எஸ்எஸ் செல்வாக்கை பிரச்சாரம் செய்வதற்காக, அமல்படுத்துவதற்காக அந்த நிறுவனங்களை பயன்படுத்துறாங்க. நீதித்துறையின் ஒரு பகுதி கூட அந்த செல்வாக்கிற்கு இரையாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் கூட அதற்கு பின்னால் போய்கொண்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் தொடர்ந்து சொல்வோம். அதனால சிபிஐயை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளை வேட்டையாடுவதற்கு சிபிஐ, அமலாக்கத்துறை, அதே போல வருமான வரித்துறை, இதெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறதுங்கிற குற்றச்சாட்டை எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் தொடர்ந்து முன்வைக்கிறோம். அப்படியான ஒரு சிபிஐயே இதுல கட்டாய மதமாற்றம் நடந்ததற்கு எவ்வித ஆதாரமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அந்த சார்ஜ் ஷீட் என்பது நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது, கூடுதல் முக்கியத்துவத்தை பெறுகிறது. அவங்க ஆதாரத்திற்கு பல முயற்சிகள் செஞ்சிருக்காங்க. குறிப்பாக அந்த குழந்தையினுடைய வீடியோ, அதுல எந்த இடத்துலயும் அதிகாரப்பூர்வமான வீடியோக்கள்ல அந்த குழந்தை மற்ற பல விஷயங்களை சொல்லுதே தவிர மதமாற்றம்ங்கிற பிரச்சனைய எடுக்கல. அதே போல இந்த அரியலூர் முத்துவேல், அவரு 2-3 வீடியோ எடுத்திருக்காரு. அதுல மற்ற வீடியோக்கள்ல சொல்லல. ஒரே ஒரு வீடியோல 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சிஸ்டர் என்னுடைய பெற்றோரை கேட்டார்கள்னு ஒரு வரி வருது. மற்ற எந்த இடத்துலையும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அந்த குழந்தை கொடுத்த வீடியோ, அல்லது விசாரணையின் போது கொடுத்த வீடியோ, அல்லது இறப்பின் போது டையிங் டிக்ளரேஷன் அந்த நேரத்துல கொடுத்த வீடியோ, எதுலையுமே இந்த புகார் இல்லை. மற்றபடி கட்டாயப்படுத்தினாங்க, ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கினாங்க, வேலை செய்ய சொன்னாங்க, என்னால படிக்க முடியாம போயிடுமோ, இந்த ரீதியில தான் அந்த குழந்தை திரும்ப திரும்ப எல்லா வீடியோக்கள்லையும் சொல்லியிருக்கு. அதே போல பெற்றோர் கொடுத்த, எழுத்து மூலமாக கொடுத்த புகார்லையும் இந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. அதனால இதையெல்லாம் சிபிஐ குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி இருக்கிறது. அதே போல 2010 அந்த பள்ளியிலிருந்து படித்து முடித்து வெளியேறினவங்க டிசி, எல்லா டிசிக்களையும் அவங்க ஆய்வு பண்ணதுல ஒருவர் கூட மத மாற்றம் செய்ததாக அந்த நிரூபணங்கள் இல்லை அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனா இந்த சம்பவம் ஆரம்பிச்சதுல இருந்து பிஜேபியினுடைய தலைவர்கள் முழுக்க அங்க ஆக்கிரமித்து இந்த பொய் பிரச்சாரத்தை செய்தார்கள். அன்றைக்கு பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இந்த பிரச்சாரத்தை கூடுதலாக செய்தார். ஒரு மிகப்பெரிய பட்டினி போராட்டத்தை அவர் லீட் பண்ணி நடத்தினார். இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த காலகட்டத்துல இந்த சம்பவம் நடந்த உடனேயே முதல்ல அங்க போன முதல் அரசியல் கட்சிங்கிறது சிபிஎம் தான். அன்றைக்கு மாநில செயலாளராக இருந்த தோழர் கே பாலகிருஷ்ணன்
மாவட்ட செயலாளர் சின்னை பாண்டியன் உட்பட கட்சியினுடைய டீம் ஒன்று போனாங்க. அதே போல மக்களை திரட்டி இந்த விஷயத்தை வகுப்புவாத விஷத்தை கக்குகிற விஷயமாக மாற்றிவிடக் கூடாது, அதனால பொய்கள் கூடாது, வதந்திகள் கூடாது, மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கிற ஏற்பாடு கூடாதுங்கிறத முன்வைத்து முதலாக ஒரு பெரிய அளவுல மக்களை திரட்டி இயக்கம் நடத்தினதும் நாங்க தான். அதுல அரசியல் கட்சிகள், இதர மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகள் கலந்துகிட்டாங்க, பல்வேறு அமைப்புகள் கலந்துகிட்டாங்க, சிறுபான்மை அமைப்புகள் கலந்துகிட்டாங்க. அதனால மக்கள் மத்தியில ஒற்றுமை கெட்டு போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக எங்களை போன்ற இயக்கங்கள் நிறைய முயற்சி பண்ணோம். ஆனா இந்த சங் பரிவார அமைப்புகள், குறிப்பாக அண்ணாமலை உட்பட, ஒரு பொய்யை மூலதனமாக வைத்து திரும்ப திரும்ப அதை பரப்பி கொண்டு இருந்தார்கள். அதனால இப்ப சிபிஐயினுடைய சார்ஜ் ஷீட்ல இந்த விஷயம் தகர்ந்து போன பிறகு இப்ப என்ன செய்வதுங்கிற கேள்வி வரும்போது சிபிஎம் சார்பாக 2 விஷயத்தை முன்வைக்கிறோம். ஒண்ணு, அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். பொய்யான தகவலை வைத்து வதந்திகளை பரப்பி மக்கள் மத்தியிலே மத ரீதியான பிளவை ஏற்படுத்த முயற்சி செய்ததற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு டிமாண்ட். இரண்டாவதாக, நம்ம நாட்டுல சில சட்டங்கள் இருக்கு. வெறுப்பு அரசியலை பரப்புனா, அதே போல மக்கள் ஒற்றுமையை மதத்தின் பெயரால் சீர்குலைப்பதற்கான பொய்யான பிரச்சாரத்தில் ஈடுபட்டால், கம்யூனல் டிஸ்ஹார்மனி, இதுக்கு எல்லாத்துக்கும் சட்டப்பிரிவுகள் இருக்கு. அந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் தமிழக அரசு, அண்ணாமலை அவர்கள் உட்பட அன்றைக்கு இந்த பொய் பிரச்சாரத்தை யாரெல்லாம் செய்தார்களோ அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாங்க வற்புறுத்த விரும்புறோம்.